டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. எஸ்டிபிஐ கட்சிக்கு மத்திய சென்னை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 39 தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் 24 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் முதல்கட்டமாக வெளியிட்டிருக்கிறது. இதேபோல 18 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கு முதற்கட்டமாக 9 வேட்பாளர்களின் பட்டியலையும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெளியிட்டிருக்கிறது. அந்த 9 தொகுதிகளையும் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் மீண்டும் போட்டியிட இருக்கிறார்கள். வரும் மக்களவைத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் 24 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்ற விவரங்களை தற்போது காணலாம். தனி தொகுதிகளை பொறுத்தவரை திருவள்ளூரில் முன்னாள் எம்எல்ஏ பொன்ராஜா, காஞ்சிபுரத்தில் முனுசாமி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரத்தில் முன்னாள் எம்எல்ஏ கணபதியும், நீலகிரியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராமசாமியும் அமமுக சார்பில் போட்டியிடுகின்றனர். சிதம்பரம் தொகுதியில் இளவரசன், நாகை தொகுதியில் செங்கொடி, தென்காசி தொகுதியில் பொன்னுத்தாயி ஆகியோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். மக்களவை பொது தொகுதிகளை பொறுத்தவரை தென் சென்னையில் முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா, ஸ்ரீபெரும்புதூரில் தாம்பரம் நாராயணன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். சேலம் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ செல்வம், நாமக்கல் தொகுதியில் சாமிநாதன், ஈரோடு தொகுதியில் செந்தில்குமார், திருப்பூர் தொகுதியில் செல்வம், கோவை தொகுதியில் அப்பாதுரை ஆகியோர் அமமுக சார்பில் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சி தொகுதியில் எஸ் முத்துக்குமாரும், கரூர் தொகுதியில் தங்கவேலுவும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி தொகுதியில் முன்னாள் மேயர் சாருலதா தொண்டைமான், பெரம்பலூரில் முன்னாள் எம்எல்ஏ ராஜசேகரன், மயிலாடுதுறை தொகுதியில் செந்தமிழன், தஞ்சாவூர் தொகுதியில் பிரிஸ்ட் பல்கலைக்கழக வேந்தர் முருகேசன் ஆகியோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் சிவகங்கை தொகுதியில் தேர்போகி வி பாண்டி, மதுரை தொகுதியில் டேவிட் அண்ணாதுரை ஆகியோரும், ராமநாதபுரம் தொகுதியில் ஆனந்த், திருநெல்வேலி தொகுதியில் ஞான அருள்மணி ஆகியோரும் அமமுக சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 18 தொகுதி இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் 9 தொகுதிகளில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் விவரத்தையும் தொடர்ந்து காணலாம். தனி தொகுதிகளை பொறுத்தவரை பூந்தமல்லியில் ஏழுமலையும், குடியாத்தத்தில் ஜெயந்தி பத்மநாபனும் போட்டியிடுகின்றனர். அரூர் தொகுதியில் முருகன், மானாமதுரை தொகுதியில் மாரியப்பன் கென்னடி, பரமக்குடி தொகுதியில் முத்தையா ஆகியோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். பொது தொகுதிகளை பொறுத்தவரை பெரம்பலூரில் வெற்றிவேல், திருப்போரூரில் கோதண்டபாணி ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஆம்பூர் தொகுதியில் பாலசுப்ரமணி, சாத்தூர் தொகுதியில் எஸ்.ஜி. சுப்பிரமணியன் ஆகியோர் அமமுக வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.